Let's go. வெல்கம் ஆல். இன்னைக்கு நம்ம திருக்குறள் பார்க்க போறோம். ஸோ அறத்துப்பால்ல அரண் வலியுறுத்துதல பார்க்க போறோம். எந்த இயல்னு பார்த்தீங்கன்னா பாயிரம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அதிகாரம். அதுல ஒரு 10 குறள் இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த குறள் மற்றும் விளக்கத்தோட பார்க்க போறோம். ஸோ பார்க்கலாம். முதல் குறள், சிறப்பேனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. இந்த குறள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச குறள். என்னன்னா அறம்ன்றது, இதுல ஃபர்ஸ்ட் விளக்கத்தை பார்த்தலாம். அறம் சிறப்பையும் அளிக்கும், செல்வத்தையும் அளிக்கும். ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது. ஸோ அற வழியில போகணும்னு சொல்றாங்க. அறம் தான் நமக்கு சிறப்பையும் அளிக்கும், செல்வத்தையும் அளிக்கும். அந்த உயிருக்கும் மேலான அந்த அறத்தை, அதை விட நன்மைன்றது வேற எதுவுமே கிடையாதுன்றது இந்த முதல் குறளை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? செகண்ட் குறளை பார்த்துடலாம். அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. இந்த திருக்குறளை படிக்கும் போதே நமக்கு புரிஞ்சிட்டு இருக்கும். என்னன்னா இதோட விளக்கத்தையும் பார்த்தலாம். ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை, அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கெடுதியானதும் இல்லை. ஸோ ஒருத்தரோட வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அறம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட நன்மைன்றது எதுவுமே இல்லை. அதை விட பார்த்தீங்கன்னா அறத்தை போற்றாம நம்ம அதை மறந்துடுறோம் பார்த்தீங்களா, அதை விட கெடுதின்றது வேற எதுவுமே இல்லை. அத்தகைய சிறப்பு வாய்ந்த அறத்தை நம்ம போற்றணும் அப்படின்றத செகண்ட் குறள்ல சொல்லியிருக்காரு. மூன்றாவது குறள் பார்த்தீங்கன்னா, ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். இந்த குறள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செய்யக்கூடிய வகையால், அதாவது எக்காரணத்தாலும் விடாமல் செல்லும் இடமெல்லாம் நம்ம அற செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு ரீசனும் சொல்லாம, எந்த ஒரு எனக்கு டைம் இல்லை, நேரம் இல்லை, இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த வயசுல இதெல்லாம் செய்ய முடியுமா அற காரியங்கள் அப்படிலாம் சொல்லாம, அந்தந்த நேரத்துக்கு நம்மளால முடிஞ்ச அற செயலை போற்றி செய்ய வேண்டும்ன்றத சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். எப்பவுமே அற செயலை போற்றி செய்ய வேண்டும், எந்த காரணத்தாலும் அதை விடக்கூடாது அப்படின்றது வள்ளுவர் இதுல அழகா சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம நான்காவது குறளை பார்க்கலாம். மனது கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. ஸோ இந்த குறள்ல மனது கண்றது மனத்தை சொல்றாங்க. மாசிலன்றது குற்றம் இல்லாத. நான் உன்னோடதுக்கும் மீனிங் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ முழு விளக்கத்தையும் பார்த்துடலாம். ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். ஸோ மனதளவில் அவன் குற்றம் இல்லாதவனா இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவார தன்மை உடையவை. நம்ம எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலும் மனதளவுல நம்ம தூய்மையா இருக்கணும். ஏன்னா இங்கிருந்து தான் நமக்கு எல்லா விஷயமே ஆரம்பிக்குது இல்லையா? நம்ம ஒரு செயலை செய்யறோம்னா நம்ம மனசுல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ எண்ணும் போதே நல்ல விஷயங்களை எண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. குற்றம் இல்லாம இருக்கணும், அந்த நம்ம மனது தூய்மையா இருக்கணும் அப்படின்றத இங்க சொல்றாரு. மற்றது எல்லாமே ஆரவாரம் தான். நம்ம மனசுதான் ஃபர்ஸ்ட் தூய்மையா இருக்கணும்ன்றத வள்ளுவர் இதெல்லாம் அழகா சொல்லியிருக்காரு. ஐந்தாவது குறள் பார்க்கலாம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இதுல அழுக்காறுன்றது பொறாமை, அவான்றது ஆசை, வெகுளினா சினம், இன்னா சொல்ன்றது கடுஞ்சொல். இந்த 4 விஷயங்கள், அதாவது 4 குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றை கடிந்து ஒழுகுவதே அறமாகும் சொல்றாரு. இதற்கு முந்தைய குறள்ல என்ன சொன்னாரு? மனதுக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. மனசளவுல நம்ம குற்றம் இல்லாதவனா இருக்க வேண்டும். மனதளவில் நம்ம குற்றம் இல்லாதவனா இருக்க வேண்டும் என்றால் இந்த 4 விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? இந்த குற்றங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதுவே அப்படி இருந்தாலே அதுவே ஒரு அறமாகும்ன்றத இந்த 2 குறள்லையும் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றத அழகா சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு குறளை படிக்கும் போது அந்த குறளுக்கான மீனிங் என்னன்னு பார்த்துக்கோங்க. அந்த குறளுக்கான அது ஈஸியா இருக்கும். கொஸ்டின் கேட்பாங்க. அதனால அது 2த்தையுமே பார்க்கும்போது நமக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். நம்ம இதை மக்கப் பண்ணணுன்றது அவசியமே இல்லை. அதை ஒரு குறளை ஒன்ஸ் நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு நம்ம இதை படிச்சோமே அப்படின்றது ஞாபகம் வந்துடும். ஓகேவா? ஆறாவது குறள் பார்க்கலாம். அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க
மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. இதுல என்ன கூறுறாங்கன்னா விளக்கம், இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். ஸோ இப்ப நம்ம வந்து யங்ஸ்டர்ஸா இருக்கோம், இப்ப நம்ம செஞ்சு என்ன பண்ண போறோம்ன்றதை யோசிக்காம இப்பத்துல இருந்தே, அதாவது அந்த யங்ஸ்டர் பீரியட்ல இருந்தே நம்ம அறம் செஞ்சாதான் பிற்காலத்தில், அதாவது உடல் அழியும் காலத்தில் வந்து என்ன ஆகும்னா அந்த காலத்திலயும் நமக்கு அழியாத ஒரு துணையா இருக்கும் நம்ம செய்த அறம் அப்படின்றத வள்ளுவர் இதுல சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு விஷயத்த சொல்றாரு, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம காலம் தாழ்த்தக்கூடாது இல்லையா, அதையும் இங்க அழகா சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தாதான் நம்ம செய்யற அறம் வந்து நம்மளை காப்பாத்தும். அதுதான் இங்க சொல்லியிருக்காரு வள்ளுவர். சரியா? இப்ப நம்ம 7வது குறளை பார்க்கலாம். அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இந்த குறளுக்கான அர்த்தம், பல்லக்கை சுமப்பவனுக்கு அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்வோனுமாகிய இந்த இருவர்களிடையே அறத்தின் பயன் இது என்று கூற வேண்டாம் சொல்லியிருக்காரு. பல்லக்கை சுமப்பவனுக்கும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்வோனும் ஆகிய இருவர்களிடையே உள்ள அறத்தின் பயன் இது என்று கூற வேண்டாம்ன்றத கூறியிருக்காரு வள்ளுவர். 8வது குறளை பார்க்கலாம். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அவன் எதற்கும் வந்து அத தள்ளி போடாம அந்த அறத்தை அவன் பின்பற்றினால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும். அவன் செய்யற அறம்ன்றது அவனோட வாழ்நாள் முழுவதும், அதாவது உடலோடு வாழும் நாள் வரை அந்த பிறவி வழியே வந்து அடைக்கிற ஒரு கல்லா இருக்கும் அவன் செய்யற அறம் அப்படின்றத இங்க வள்ளுவர் கூறுறார் இல்லையா. 9வது குறள். அறத்தான் வருவதே இன்பம் மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல. இந்த 9வது திருக்குறள் பாருங்க, ஒருவன் அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பம். அறநெறியில வாழ்ந்து அதன் மூலமா வர்ற பயனா வரும் இல்லையா, அதுதான் அவனோட வாழ்க்கைக்கு இன்பமானது. அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை. நம்ம இங்க என்ன நினைச்சுக்கிறோம்னா அதை செய்யாம வர புகழ் எல்லாமே நமக்கு வந்து புகழ் தான் அப்படின்றத நினைச்சுக்கிறோம். கிடையாது. அறத்தோடு செய்யறத அதன் மூலமா வர்ற பயன் மட்டும்தான் நமக்கு இன்பம் புகழ் எல்லாமே. அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாமே இன்பமும் கிடையாது புகழும் இல்லை அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப அறம்ன்றது எந்த அளவுல வந்து ஒரு முக்கியமானதா சிறந்ததாகவும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். 10வது குறள். செயற்பாலது ஓரும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி. இந்த குறள் பாத்தீங்கன்னா, ஒருவன் தன்னுடைய வாழ்நாள்ல முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கதுதான் அறம். அப்படி எதுவுமே செய்யாம காத்து கொள்ளத்தக்கது வந்து பழி மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த ஒரு விஷயத்துல நம்ம வந்து முயற்சி கொண்டு செய்யணும் அறத்தை, நம்ம அதை வந்து தள்ளி போடக்கூடாதுன்னு வள்ளுவர் ஆல்ரெடி ஒரு குறள்ல சொல்லியிருக்காரு இல்லையா. நம்மளோட வாழ்நாள்ல முயற்சி மேற்கொண்டு அத்தகைய அறத்தை வந்து செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் அதை வந்து காத்து கொள்ளத்தக்கது அந்த மாதிரி அறத்தை செய்யாம இருப்பது ஒரு பழி அப்படின்னு இங்க 10வது குறள்ல சொல்லியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு குறளுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட், பட் எல்லாத்துலயுமே அறத்தோட சிறப்பை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இந்த அதிகாரம் அரண் வலியுறுத்தல். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 10 குறள்ல உங்களுக்கு எந்த குறள் ரொம்பவே பிடிச்சது, உங்க வாழ்க்கைக்கு வந்து எது வந்து பொருந்துது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கொஷின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இந்த குறளை கொடுத்துட்டு இந்த குறள்ல சென்டென்ஸை மாத்தியும் கேட்பாங்க இல்லையா. சில கொஷின்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம். இப்ப செயற்பாலது ஓயும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி. இதுல இந்த உயர்பால எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் இந்த ஓயும்ன்றதை எடுத்துருவாங்க. இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்றத கேட்பாங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு குறளை படிக்கும் போதும் அதை ஆர்டர் வைஸ் படிச்சுக்கோங்க. அப்போதான் நமக்கு வந்து ஆப்ஷனில் வந்து நம்ம கரெக்டாக பார்க்கும்போது சூஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இதோட மீனிங் பார்க்கணும். ஒரு குறள் படிக்கும் போது ஒரு குறள் பார்க்கணும், அதோட மீனிங், அதில் வர அணியும் பார்க்கணும் இல்லையா. அணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்ல இருந்து நான் அணியும் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.